இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் என்னன்னா, குரு ராகு காம்பினேஷன்ங்க. இத குரு சண்டால யோகம் அப்படின்னு சொல்லுவோம். சனி சேர்ந்தாலும் இதையே தான் சொல்லுவோம். குரு அப்படிங்கிற நல்ல பிளானட். அதான் உங்க கேரக்டர், ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயம், நல்ல விதமா வாழ்க்கையை எப்படி நடத்துறது, எவ்வளவு நீதி நேர்மைன்னு வாழறது விஷயத்தை பத்தி பேசுறது குரு. இதே இருட்டான விஷயங்கள், ரொம்ப அதீத ஆசை, பெரிய கற்பனை, நடக்காத ஒரு விஷயத்த பயங்கரமா திங்க் பண்றது, ஒரு விஷயத்த பிரம்மாண்டப்படுத்துறது, இல்லைன்னா ஒரு விஷயத்தை இருட்டடிக்கிறது, போதைப் பொருட்கள் சம்மந்தப்பட்ட விஷயம், ஜெயில் இது சம்மந்தப்பட்ட விஷயங்களை பற்றி பேசக்கூடிய இடங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது இவங்க 2 பேரும் சேர்ந்தா என்ன நடக்கும்? ஜென்ரலா குருவை பொறுத்த வரைக்கும் குழந்தைக்காரகர், அப்புறம் வருமானத்துக்கான காரகர் அப்படின்னு சொல்லுவோம். இது குரு ராகு எவ்வளவு க்ளோஸா சேர்ந்திருக்கிறாங்க வச்சு தான் இதை முடிவு பண்ண முடியும். என்ன டிகிரியில் இருந்திருக்காங்க அப்படின்னு ரொம்ப நியர்பை டிகிரியில் இருக்கிறாங்க அப்படின்னா வருமான தடை, குழந்தை தடை வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரொம்ப விலகி இருக்கிறாங்க அப்படின்னா இது ஏதாவது ஒன்று பாதிக்கும், ஒன்று சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மிட்ல நியர்பை, அதாவது டிகிரி உள்ள ஒரு ஆவரேஜா தள்ளி இருக்கிறாங்க அப்படின்னா பெண் குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, வருமானத்தை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் இவங்க ஜாதகத்தில் எந்த கட்டத்தில் உட்கார்ந்து இருக்கிறாங்க, எப்படி உட்கார்ந்துருக்காங்க, அதுல குரு எந்த வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்து அதெல்லாம் முடிவு பண்ண முடியும். ஆனா ஜென்ரலா குரு ராகு காம்பினேஷன் வாழ்க்கையில கண்டிப்பா யாராவது ஒரு பெரிய மனிதரோட நமக்கு கனெக்ட் ஆகி இல்லை ரொம்ப பிடித்தமான ஒரு மனிதரால கனெக்ட் ஆகி நம்ம ஏமாந்து போடுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. அது வருமான விஷயத்திலயோ இல்லை மனசு சம்பந்தப்பட்ட விஷயமா ரொம்ப மனதளவுல பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப உண்டு. அதே மாதிரி குழந்தையை விட்டு பிரிஞ்சு இருக்கிறது, குழந்தைய அபாஷன் ஆகுது, குழந்தைக்கும் உங்களுக்கும் சரியில்லாம அமைப்புகள் வருது, வருமானத்துல தடை வருது, வாழ்க்கையில எப்படியா இருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் கையில இருக்கிற அனைத்து வருமானத்தையும் இழந்துட்டு நடுவோட்டில் நிற்கிறது. இந்த மாதிரி அமைப்புகள்லாம் குரு ராகு காம்பினேஷன் சரியான இடத்துல இல்லைன்னா நடக்கும். இதே சரியான இடத்துல இருந்துச்சுன்னா இந்த பிரச்சனையெல்லாம் அப்படியே மாறிடும். வெளிநாட்டு தொடர்பு, வெளியூர் சகவாசம், வெளியூர்ல போய் வாழ்றது, அதே மாதிரி வருமானத்தை பயங்கரமா அள்ளி கொடுக்கறது, உங்களோட வாழ்க்கையில நீங்க நினைச்சே பார்க்க முடியாத இடத்துல கொண்டு போய் நிறுத்துறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடக்கும். குருச்சண்டால யோகம் உங்களுக்கு என்னவா வேலை பார்க்க போகுதுங்கிறது உங்க சட்டத்துல அவங்க எங்க இருக்கிறாங்க, எந்த டிகிரியில இருக்கிறாங்க வச்சுதான் இருக்கும். ஜென்ரலா குருச்சண்டால யோகத்துக்கு என்ன மாதிரியான பரிகாரம் பண்ணணுங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க.